வணக்கம் மாணவர்களே, இன்றைய பாடம் அறிவியல் ஆண்டு 5. நான் உங்கள் ஆசிரியை திருமதி தீபா. சரி மாணவர்களே, சென்ற வாரம் அலகு 2 மனிதன் என்ற தலைப்பில் நாம் மனித உடல் கூட்டின் செயல்பாடு, எலும்புகளும் மூட்டுகளும், மூட்டுகளின் வகைகள், மூட்டுகளின் செயல்பாடுகள், அடுத்ததாக உடல் கூடு அமைப்பின் முக்கியத்துவம் ஆகிய தலைப்புகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் நமது தலைப்பு உள்ளடக்கத்தரம் 2.2 மனித இரத்த ஓட்ட அமைப்பு, கற்றல் தரம் 2.2.1 மனிதனின் இரத்த ஓட்ட அமைப்பில் இடம்பெறும் முதன்மை பாகத்தையும் அதன் செயல்பாட்டினையும் விவரிப்பர். சரி, நாம் பார்க்கக்கூடிய முதன்மை பாகங்கள் 1, 2, 3. சரி, இப்போது மனித இரத்த ஓட்ட அமைப்பையும் நாம் பார்ப்போம். மனித இரத்த ஓட்ட அமைப்பு இரத்தம், இரத்த நாளங்கள், இருதயம் போன்றவற்றால் ஆனது. இந்த இரத்தம் மொத்த கொள்ளளவு நமது உடல்ல 5 லிட்டர். அது மனித உடல் எடையில் 12 ஒரு பாகம் ஆகும். சரியா மாணவர்களே? பிறகு இருதயம் சுமார் 280 கிராம் எடை கொண்ட தசையிலான உறுப்பு. அதன் செயல்பாடு இரத்தத்தை உடலெங்கும் சுற்றி வர செய்வதாகும். தொடர்ச்சியான இரத்த ஓட்டம் இல்லாவிடில் செல்கள் இறந்துவிடும். சரி, அடுத்தது நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு உடல் பாகங்களை நம்ம பார்ப்போம். இதுதான் ஒரு மனிதனின் முழுமையான இந்த உடல் பாகங்கள் உள்ள படம். ஓகே, முதல் படம் இதுதான். இது என்னது? நுரையீரல். இதன் பெயர் என்னது? நுரையீரல். பார்த்துக்குங்க சரியா? அடுத்தது சிவப்பு இரத்த நாளங்கள். இதுதான் அந்த சிவப்பு நிறத்துல இருக்கு பாருங்க. இவை அனைத்தும் சிவப்பு இரத்த நாளங்கள். அடுத்தது இதுதான் இருதயம். சரியா மாணவர்களே? சரி, அடுத்தது இங்க பாருங்க. இந்த உடல் பாகத்தை தான் நம்ம சற்று முன்பு பார்த்தோம். இதுக்கு பெயர் என்னது? ஞாபகம் இருக்கிறதா? ஓகே, நுரையீரல். இந்த முதன்மை பாகம் என்ன செய்து? இதனுடைய பயன் என்னன்னா, ஓகே, உயிர் வலியையும் கரிவலியையும் பரிமாற்றம் செய்யும் இடம். அடுத்த பாகம் முதன்மை பாகம். சரி, இந்த படம் நல்லா ஞாபகம் இருக்கா? சற்று முன்பு நம்ம பார்த்தோம். அதன் பெயர் இருதயம். இந்த இருதயத்தோட பயன்பாடு என்னன்னா, நுரையீரலுக்கும் முழு உடல் பகுதிக்கும் இரத்தத்தை பாய்ச்சுகிறது. சரியா மாணவர்களே? அடுத்ததாக மூன்றாவது பாகங்கள். ஓகே, இது என்னது? சிவப்பு நிறத்திலேயா வருதா இல்லையா? ஓகே, அதன் பெயர் சிவப்பு இரத்த நாளங்கள். இதனுடைய பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் முழுவதும் இரத்தத்தை எடுத்து செல்கிறது. ஓகே மாணவர்களே, நம்ம 3 பாகங்களையும் இன்று பார்த்துட்டோம். அதனுடைய செயல்பாடையும் பார்த்துட்டோம். இன்றைய பாடம் எவ்வளவுதான். ஏன்னா இது புதிய தலைப்பா இருக்கிறதுனால ஆசிரியர் உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தோட பாடத்தை ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இதோட நின்றுல. அடுத்த வார பாடம் நமக்கு என்னதுன்னா, நமது தலைப்பு இரத்த ஓட்டம். அது உங்களுடைய பாடநூல் பக்கம் 23 இருக்கு. இந்த பாகத்துல தான் எப்படி இந்த இரத்த ஓட்டம் நடைபெறுதுன்னு நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த வரைபடம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த வரைபடத்தை நீங்க நகல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? அடுத்த வாரம் ஆசிரியர் விளக்கும் போது உங்களுக்கு இன்னும் தெளிவா விளங்கும் அந்த படத்தை பார்த்து. இத்தோடு நான் என்னுடைய பாடத்தை முடித்துக் கொள்கிறேன்.